நைட் திசையில் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. காலையில ஃபஜர் தொழுதுட்டு பசங்களுக்கு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு நேற்று வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸை வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் முடிக்கவே டைம் ஆயிடுச்சு. குடுகுடுன்னு ஓடி வீட்டுக்கு போய் ரெடி ஆயிட்டு பெருநாள் தொலைக்கு வந்துட்டோம். தொழுதுட்டு பள்ளிவாசல்ல 10 நாள் இத்திகாஃப் இருந்த அஜ்மல் அண்ட் ரியாஸுக்கு பொன்னாடை போட்டுட்டு யானபி சலாம் மோதிட்டு ஈத் அன்னைக்கு போட்டோஸ் எடுக்காம எப்படி, அதனால ஆளுக்கு ஒரு 5-6 கிளிக்ஸை போட்டுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன். எந்திரிச்சு அசர் தொழுதுட்டு எங்க போனோம் தெரியுமா? மஸ்தாம்பள்ளிக்கு. அங்க போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு உள்ள போனா ஊர் மொத்தம் இங்கதான் இருக்காங்க. அப்படியே பக்கத்துல போனா கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து விளையாண்ட 2 மேட்சும் தோத்தாச்சு. அப்படியே கடையில் போய் கால் நினைச்சிட்டு ரீலுக்கு 2-3 ஃபுட்டேஜ் எடுத்துட்டு பீச்சில் கேங்கா வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது சின்ன பசங்க எல்லாம் நண்டை பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே அதையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கோல்டன் ஹவர் இருந்துச்சு, அதையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பைக் எடுத்துட்டு எங்க போனேன் தெரியுமா? திசைன் லீக். ஏன்னா ஸ்கூல் பசங்களோட கிரிக்கெட் விளையாட விஎஸ்ஆர் டர்ஃப் வந்திருக்கும். உள்ள போய் 2 மணி நேரம் கிரிக்கெட் விளாண்டுட்டு அவங்களுக்கு பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வரவே தாமதம் ஆயிடுச்சு. சென்னைனா 11 மணினா ஒன்றும் தெரியாது, ஊரில் 11 மணினா கும் இருட்டா இருக்கு கைஸ். வீட்டில் சரியான திட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிட்டேன். நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்கு, என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஃபாலோ பண்ணிட்டு போங்க, ஜாலியா இருங்க.